Hey guys, நான் தான் Motovillageriders விஜய். ஆக்சுவலி பார்த்தோம்னா நம்ம ரீசெண்டாக ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்ம தம்பி ஒருத்தர் பார்த்தோன்னா r15 ரெட் கலர் ஒன்று எடுத்தார். அந்த பைக்கு பார்த்தோம்னா இப்போ ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா பேட்ரி வந்து சுத்தமாக டவுன் ஆகிடுச்சு. என்ன அப்புறம் உடனே அவர் வந்து எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பேட்ரி சீக்கிரமே டவுன் ஆகிடுச்சுன்னா என்னன்னே தெரியல. அதாவது எப்படின்னு பார்த்தோம்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது டிஎஃப்டி அந்த டிஸ்பிளே இருக்குது பார்த்தீங்களா, இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அது ஃபுல்லாகவே ஆஃப் ஆகிட்டு அதுக்கப்புறமாக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகுது. அது மாதிரி வருதுன்னொடனே அவர் உடனே பயந்துட்டாப்புல. அப்புறம் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி விஷயத்த சொன்னார். பேட்ரி டவுன் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். இது எதனால் அந்த பிரச்சனை வருதுன்னு பார்த்தோம்னா, நீங்கள் இன்ஜின் ஸ்டார்ட்டில் இல்லாத போது சாவி ஆன்லேயே வச்சுருக்கிறதுனால இந்த மாதிரி ப்ராப்ளம் கம்பல்சரி வரும். நீங்கள் ஃபோட்டோ ஷூட்டுக்காக அதிக நேரம் ஆன் பண்ணி வச்சுருப்பீங்க. அதனால் அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது பார்த்தீங்களா, Yamahaவில் ஒரு பெரிய மைனஸ்னால் அது ஒரு சொல்லலாம் பேட்ரி டவுன் ஆகிறதுக்கு. அந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டினால கூட இந்த மாதிரி பேட்ரி வந்து ட்ரை ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு வேளை உங்கள் பைக்கில் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கும்போது இந்த மாதிரி பேட்ரி ட்ரை ஆகிடுச்சுன்னா நீங்கள் உடனே போய் ரீஃபில் பண்ணிடுங்க. பேட்டரியை கழட்டி அதை வந்து ரீஃபில் பண்ணுங்கள். அதாவது ரீஃபில் பண்ணும்போது ஒரு 10 மணி நேரமாக தான் அது சார்ஜ் ஆகணும். அப்போ தான் வந்து அந்த மறுபடியும் அந்த சார்ஜ் வந்து நல்லா அது ஏறும், இல்லைன்னா ஏறாது. அதனால் 10 மணி நேரமாக சார்ஜ் ஏறணும். அப்புறம் உங்களுடைய பேட்டரியில் பார்த்தோம்னா நீங்கள் உங்கள் நேமையோ உங்கள் வண்டி நம்பரையோ நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. எதுக்குன்னு சொல்கிறேன்னா, எப்போவுமே பேட்ரி மாறிடக்கூடாது, இல்லை தெரியாமல் கூட மாற்றிடக்கூடாது, இல்லை தெரிஞ்சே கூட மாற்றிடக்கூடாது யாரும். அதுக்காக தான் பேட்டரியில் வந்து எப்போவுமே உங்கள் நேமையோ இல்லை பைக் நம்பரையோ எழுதி வச்சுருங்க. எப்போவுமே சொல்கிறேன், இன்ஜின் ஆனில் இல்லாத போது சாவியை ஆஃப் பண்ண மறந்துடாதீங்க. எப்போவுமே லைட்டு எல்இடி லைட்டு வந்து எப்போ நார்மலாகவே பைக்கு சாவி ஆனில் இருந்துச்சுன்னா பேட்டரி உள்ளதையும் உறிஞ்சி தள்ளிடும். அதோட ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால இன்னும் அதிகமாக உறிஞ்ச ஆரம்பிச்சிடும். ஸோ எப்போவுமே வந்து இன்ஜின் ஆஃப் பண்ண உடனே கீயையும் ஆஃப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி யாருக்கும் தேவையில்லை, அது அவசியம் இல்லை அப்படின்னா அதை கழட்டி அதை தனியாக வச்சுக்கோங்க. அது வச்சுக்கணுங்கிறது அவசியமே கிடையாது. அதுக்கு போல் தான் நிறைய ஜிபிஎஸ் ட்ராக்லாம் நிறையா இருக்குது, அது மாதிரி எதாவது வாங்கி வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி பார்த்தோன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டினால தான் பேட்ரி வந்து அதிகமாக டவுன் ஆகிறதுக்கு காரணம். அப்புறம் வந்து ரெண்டாவது விஷயம் பார்த்தோம்னா, கீ வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, எப்போ பார்த்தாலும் அந்த ஆன் பண்ணி ஃபோட்டோ ஷூட்டுக்காக ஆன் பண்ணி வச்சுருக்காது, இல்லைனா பைக் மாடிஃபிகேஷன் பண்ணுறதுங்கள பண்ணும்போது நிறைய லைட் செட்டிங்லாம் பண்ணுவாங்க. ஃபோட்டோகிராஃபிங்கு ஃபோட்டோ நல்லா தெளிவாக இருக்கணும், நல்லா இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கணுங்கிறதுக்காக நிறைய லைட் செட்டிங்லாம் பண்ணுவாங்க பைக்கில். அந்த மாதிரி பண்ணுறதுனாலையும் எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்காக கீ ஆன் பண்ணியே வச்சுருப்பீங்க ரொம்ப நேரம். அந்த மாதிரி ஆன் பண்ணி வைக்கும்போது என்ன ஆகும்னா பேட்ரி வந்து இருக்க டவுன் ஆகிட்டே போகும். அதுதான் காரணம். அப்புறம் நீங்கள் 2 வாரம் 3 வாரம் பைக் எடுக்காமல் இருந்தாலும் பேட்டரியோட லெவல் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். பைக்கு ஒரு 3 வாரத்துக்கு நீங்கள் பைக்கே எடுக்கவே இல்லைன்னா, நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணுற பழக்கமும் இருந்துச்சுன்னா, அதாவது சாவியை எப்போவுமே ஆன் பண்ணி வச்சுருக்க பழக்கமும் இருந்துச்சுன்னா பேட்ரி டவுன் ஆயிரும். அதனால தான் சொல்கிறேன், எப்போவுமே வந்து கீ நீங்கள் வந்து இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உடனே கீயையும் ஆஃப் பண்ணிடுங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி தேவையில்லைன்னா நீங்கள் வந்து அதை எடுத்துருங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க. நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் வந்து நம்ம சேனலை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆனால் நிறைய பேருக்கு இது வந்து ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக சொல்லணும்னா அந்த r15 வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. வேறு ஏதாவது பைக் சம்மந்தமான டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது சம்மந்தமாக நான் ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, இந்த டவுட்டு வந்து கேட்டிருந்தது யாருன்னு பார்த்தோம்னா விக்கி அப்படின்னு சொல்கிறது என்னோடய தம்பி தான். அது நம்ம ஊர் சொந்த ஊர் தான். அவர் இந்த டவுட்டை கேட்டிருந்தாப்புல, அதுக்காக நான் இதை சொல்லிட்டேன். இனிமேல் உங்களுக்கு வேறு யாருக்காவது இந்த மாதிரி டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அது சம்மந்தமாக நான் வீடியோ போடுறேன். ஓகே, பாய், see you.